பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உன்னத பாட்டு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வாடையே எழும்பு, தெண்டலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. இந்த குறிப்பிட்ட வேத பகுதியின் இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. இந்த காலை நேரத்தில் இறை வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உன்னத பாட்டில் எழுதப்பட்ட இந்த கவிதையின்படி, இந்த வசனத்தின்படி, அங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி தன்னுடைய தோட்டத்தில் வந்து என் நேசர் தமது அருமையான கனிகளை புசிப்பாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய நேசர் நம்முடைய தோட்டத்தில் வந்து நமக்குள் இருக்கிற அந்த கனிகளை பறித்து புசிப்பாராக. ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் 2026ஆம் ஆண்டு எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு நல்ல கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமேன். அந்த கனிகளை ஆண்டவர் புசிக்கத்தக்க ஒரு நல்ல ஒரு கனிகளாக இருக்க தேவன் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் புசிக்கிற தக்க கனி கொடுக்கிறோமா, இல்லை புசிக்கத்தகாத கனிகளை கொடுக்கிறோமா என்பதை நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு தோட்டத்தில் நல்ல பழங்கள் இருந்தால் அதை சந்தோஷமாக நாம் என்ன செய்கிறோம், பறித்து புசித்து விடுகிறோம். ஆனால் அதே தோட்டத்தில் நல்ல கனி இல்லாமல் ஒரு கசப்பான கனி இருந்தால் நம்மால் புசிக்கவே முடியாது. அதே போல் தான் இன்றைக்கி ஆண்டவருடைய எண்ணம் எப்படின்னா, அநேக தேவனுடைய பிள்ளைகள் நல்ல புசிக்கத்தக்க கனி கொடுக்கணும், நல்ல இனிப்பான சுவையான கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனால் இன்றைக்கி பெரும்பான்மையான மக்கள், தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்ட கனி கொடுக்குறாங்கன்னா, புசிக்கத்தகாத கசப்பான கனிகளை கொடுத்து தேவனுடைய இருதயத்துக்கு வேதனையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஏசாயா புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவரது வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடியில் நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை